அடியார்களை நீங்க மன்னிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லையா அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறேன். சும்மா மன்னிக்கிறேன் மன்னிச்சிட்டேன் இல்ல, மறந்துடணும். ஒருவர் செஞ்சதை மன்னிக்கிறேன்டா அது திரும்ப செல்லக்கூடாது. 4 பேருக்கு முன்னா நீங்க இப்படி செஞ்சீங்க தானே, இவர் மன்னிக்கல, மன்னிச்சா மறக்கணும். ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிபூன யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? வல் ஆஃபீன அனின் நாஸ், தக்வாதாரி அடியான மன்னிப்பான். தவறு செஞ்சிருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க சகோதரர்களே, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. அவர் கேட்டு வரலையா, நீங்க உள்ளத்தால மன்னிங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அவரை கூப்பிட்டு சொல்லுங்க, வாங்க வாப்பா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க தான், நான் அல்லாஹ்க்கா உங்களை மன்னிச்சுட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வரை கிடைக்கும். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுங்க. ஹதீஸ்ல வந்து அபூதாவுதுல யாரு மன்னிப்பு கேட்டும் மன்னிப்பு கொடுக்க மாட்டார், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்பயா வார இவனை பார்த்துக்கல்றேன், சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பாரோ, மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்க மாட்டாரோ. புகாரியுடைய அபூதாவுதுடைய ரிவாயத், அர் ராஷி வல் முர்தஷி, லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை கொடுக்கப்படும், மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்காட்டி. புகாரியுடைய ரிவாயத், அர் ராஷி வல் முர்தஷி ஃபின்னார், லஞ்சம் எடுப்பவன் கொடுப்பவன் 2 பேரும் நரகத்திலேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரகத்துக்கு கொண்டு போற பாவம். மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுங்க. யோசிச்சு கொண்டிருக்காங்க, மன்னிப்பு கேளுங்க, நாங்க செகண்ட் ஆயிரோமே, நான் போய் மன்னிப்பு கேட்டா நான் செஞ்சதா போயிருமே. இல்ல, ஹதீஸ் சொல்லுதோ, மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் இந்த பூமியில கண்ணியப்படுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார் தக்வாதாரி. வல்லாஹி யுஹிப்புல் முஹ்ஸினீன், இந்த உபகாரிகள் அல்லாஹ் விரும்புறான். அடுத்த தக்வாதாரிட்ட இருக்கிற சிஃபத்து தான், والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله فلم يصروا على ما فعلوا وهم يعلمون. அவரால் ஏதாவது தவறு நடந்துட்டா, ஏதாவது ஒரு பாவம் நிகழ்ந்துட்டா, அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று அவர் செஞ்சிட்டா, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டார். சகோதரர்களே, நாங்க செய்யற பாவம் எல்லாம் நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம். மற்றவனுக்கு மோசடி செய்யறோம், மற்றவனுக்கு குழி தோன்றோமா, இங்க அவனுக்கு குழி தோன்றோம், உண்மையிலே நாங்க எங்களுக்கு தான் குழி தோன்றோம், எங்களுக்கு தான் நாங்க அநியாயம் செய்யறோம். நாங்க செய்யற பாவம் முழுக்க நாங்க எங்களுக்கு செய்யற அநியாயம். அதான் குர்ஆன் சொல்லுது, வமா ஸலம்னாஹும் வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون, நாங்க அவர்களுக்கு அநியாயம் செய்யல, அவங்களே தங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டாங்க. சகோதரர்களே, பாவத்தில் ஈடுபட்ட வல்லதீன ஃபாலு ஃபாஹிஷனா வலமு தக்கருல்லாஹ், உடனே தக்வாதாரிக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனுபிஹிம், உடனே பாவத்திலிருந்து கலருவார். அடியார்களுக்கு அநியாயம் செய்து இந்த அடியாண்ட பேத்து மன்னிப்பு கேட்பார். அவனை மானபங்கப்படுத்தி இந்த அவட்ட பேத்து கேட்பார். அவனோட உடைமைகளை சேதப்படுத்தி இந்த அவட்ட பேத்து கேட்பார். அவட உடைமைகளை சொத்துக்களை பறிச்சிருந்தா கொடுத்து போட்டு மன்னிப்பு கேட்பார். தௌபா 2 விதம். ஒன்றோ ஹுக்கூக்குல்லால ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தா 2 ரகாத்தோட தஹஜ்ஜுதுல கண்ணீர் வடிச்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அடியார்களுக்கு அநியாயம் செஞ்சா, அவட மானத்துல கைய வச்சிருந்தா, அவட கோல் சொல்லியிருந்தா, புறம் பேசியிருந்தா, இட்டு கட்டி இருந்தா, அவட காணி பூமியை பறிச்சிருந்தா, அவரோட சொத்துகளுக்கு மோசடி செஞ்சிருந்தா, அவருக்கு பொல்லு போட்டு போட்டு கடனை கொடுக்காம கணக்கு இல்லாம இருக்கிறாரு, இதெல்லாம் மோசடி. இவ்வாறு இருந்தா இதுக்குரிய தௌபா கொடுத்துதான் மன்னிப்பு கேட்கும். கொடுத்துட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, கொடுக்க முடியுது இல்லையா, அவர் என்னை தர்றதுக்கு ஒண்ணும் இல்லை, என்ன மன்னிக்க அல்லாஹ்க்காக. ஒரு மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான்.